உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக எப்போது வந்தாலும் சந்தோஷம் என்று தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழ்நாட்டில் உள்ள குறு தொழில் முனைவோரை வலுப்படுத்த தொழில்துறை சார்ந்த ஒத்துழைப்புகள் என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை நோக்கி தமிழக அரசு தொடர்ந்து பயணித்து வருகிறது என்றும், நகர்ப்புறங்களில் மட்டுமல்லாது கிராமப்புறங்களிலும் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தி வருகிறோம் எனவும் தெரிவித்தார். துணை முதலமைச்சர் பதவி குறித்து அமைச்சரவையில் விவாதிக்கவில்லை என்று கூறிய டிஆர்பி ராஜா, துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் எப்போது வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான் என்று தெரிவித்தார். முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தின் மூலம் முக்கியமான நிறுவனங்களிடமிருந்து முதலீடுகள் வர உள்ளன எனவும் அவர் தெரிவித்தார். இப்போ $1 ட்ரில்லியன் எக்கானமியோட அந்த பயணத்தில் மிக முக்கியமானது வந்து பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி. கிராமங்களில் எக்கானமி வந்து இன்னும் நல்லா ஃப்ளரிஷ் ஆகும், இன்னும் கொஞ்சம் நல்லா ஊக்கப்படுத்தினால் தான் அது சாத்தியம் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர். அதனால தான் இப்போ முதலீடுகள் வரும்பொழுது ஒரு பகுதியில் மட்டும் இல்லாமல் தமிழகம் எங்கும் அந்த முதலீடுகள் வர வேண்டும் என்பதில் குறிப்பாக இருக்கிறார். அந்த திசையை நோக்கித்தான் நாங்கள் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் வந்து பயணித்து வருகிறது. எனவே தான் முதலீடுகளை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது நாம் அதுக்கு சப்சிடிலாம் கொடுப்போம், சில இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுப்போம். அவர் எப்போ வந்தாலும் எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் தான். அது நாங்கள் எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கோம். அது அமைச்சர்களெல்லாம் அது பேச மாட்டாங்க. அமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர்கள் US போகும்போது மிகப்பெரிய அளவில் மிக முக்கியமான திட்டங்கள், மிக முக்கியமான நிறுவனங்கள் கிட்டேருந்து வந்து நம்ம முதலீடுகள் வரப்போகுது.